கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிற அனைவருக்கும் ஸ்தோத்திரம். உலகத்தில் நம் கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும், நாம் கேள்விப்படுகிற எல்லா காரியங்களுமே இயேசு கிறிஸ்துவின் வருகை எந்த நேரத்திலும் சம்பவிக்கலாம் என்பதைத்தான் அவை பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம். வேதத்தில் கர்த்தருடைய வருகையை ஒரு திருமணத்திற்கு ஒப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசுவை மணவாளனாகவும் சபையை மணவாட்டியாக, அதாவது மணமகளாக ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 7வது 8வது வசனங்களில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். 8வது வசனத்தில், சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அதாவது இங்கே ஆட்டுக்குட்டியானவர் என்றால் தேவனுடைய குமாரன், இயேசு என்று அர்த்தம். மனைவி என்றால் சபை, அதாவது சபையில் இருக்கிற நம்ம தான் ஆண்டவருடைய மணவாட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவளுக்கு எந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டதாம்? சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் அளிக்கப்பட்டது. யாரால் கொடுக்கப்பட்டதுன்னா இயேசுவால், மணமகனாகிய இயேசுவால் கொடுக்கப்பட்டது. நம்முடைய உலக வழக்கத்தின்படியே திருமணத்தை அன்று ஒரு மணமகள் எந்த வஸ்திரத்தை அணிந்திருப்பாள் என்றால், அந்த வஸ்திரம் அவள் வீட்டில் உள்ள வஸ்திரம் இல்லை, ஆர்டினரியாக அவள் அணிந்து கொள்ளுகிற அந்த வஸ்திரம் அல்ல, மணமகன் கொடுக்கணும். மணமகன் தான் அந்த வஸ்திரத்தை அவளுக்கு வாங்கி கொடுப்பாரு, அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுப்பாரு, அந்த சேரீயை வாங்கி கொடுப்பாரு. அதைத்தான் திருமணத்தன்று அவள் அணிந்து கொள்ளணும். இது நம்ம உலக வழக்கத்தின்படியே. சும்மா இவ விரும்புகிற உலக வஸ்திரமோ, இல்லை ஒரு நைட்டியோ, இல்லை ஒரு சாதாரணமான ட்ரெஸ்ஸோ, வேலைக்கு போகும்போது, இல்லை ஒரு ஜாபுக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, இல்லை சாதாரண ஒரு ஃபங்க்ஷனில் அணிகிற ஆடையை அவள் அணிய முடியாது. அவள் வீட்டில் உள்ள வஸ்திரத்தை அவள் இஷ்டப்படி அணிய முடியாது. அந்த மணமகன் அவளை திருமணம் பண்ண வேண்டுமானால் அந்த மணமகன் அவளுக்கு கொடுத்திருக்கிற அந்த வஸ்திரத்தை தான் அவள் அணிந்து கொள்ளணும். அதே போல் வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டியானவர் அந்த மனைவியாகிய அந்த மணவாட்டிக்கு வஸ்திரம் கொடுக்கிறார். அந்த வஸ்திரத்தை அவள் அணிந்து கொள்ளணும், அதை அவள் அணிஞ்சிருக்கணும். அவள் அதுக்கு ஆயத்தப்படுத்தினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வஸ்திரத்தை அணிந்து அவள் ஆயத்தமானாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரம் தெரியுமா? சாதாரண வஸ்திரம் கிடையாது. இவளுடைய வஸ்திரம் அது எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த ஆட்டுக்குட்டியானவர் கொடுத்த அந்த வஸ்திரம் பரிசுத்தம், அது பரிசுத்தமான வஸ்திரமாமா. அப்படித்தான் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அது பரிசுத்தவான்களுடைய நீதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த வஸ்திரம், நாம் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்று கர்த்தர் அவருடைய வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு தந்தார். இன்றைக்கி நம்மக்கிட்ட அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்குதா? அது என்னதாமா? பரிசுத்தவான்களுடைய நீதி, அதாவது தேவ நீதி. அதுதான் அந்த வஸ்திரம். கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம், கர்த்தருக்கேற்ற நீதி. மனிதனுக்கு அவனுடைய வழிகள் எல்லாம் செம்மையாக தான் இருக்குது. நம்ம செய்கிறது எல்லாமே நம்ம பார்வைக்கு நல்லது. உலகத்தில் இப்படி தானே எல்லோரும் நடக்கிறாங்க. எல்லா விசுவாசிகளும் ஊழியக்காரங்களும் இந்த நாட்கள் இப்படி தானே இருக்கிறாங்க. இப்படிலாம் வாழ முடியாது, வசனத்தின்படி வாழ முடியாது அப்படின்னு நம்ம எவ்வளோ சாக்குப்படி சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் கர்த்தர் தந்திருக்கிற அந்த பரிசுத்த வஸ்திரம் நம்மக்கிட்ட இருக்குதா? உலக வழக்கத்தின்படி கோபம், எரிச்சல், ரகசிய பாவங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகள், இன்னுமாய் கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம்மகிட்ட இல்லை, ஜபம் இல்லை, வேதவாசிப்பு இல்லை, இன்னுமாய் உலக பிரகாரமான காரியங்கள், உலகத்துக்கு ஒத்த வேஷம், நம்ம அப்படிப்பட்ட வஸ்திரங்களை நம்ம அணிஞ்சிருக்கிறோமா? அது மனித நீதி, அது கிடையாது. ஆனால் இதில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி. பரிசுத்தவான் எப்படி இருக்கணும்? அது தேவ நீதி. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், இப்படிப்பட்ட வஸ்திரம், ஆவியின் கனிகள், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற நடக்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை, இதுதான்
கர்த்தர் எதிர்பார்க்குற நீதி இந்த வஸ்திரம் நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும், நம்ம வருகையில் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. இந்த வஸ்திரம் தான் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அது அவர் எப்போ கொடுத்தாரு தெரியுமா? எசேக்கியேல் 16வது அதிகாரம் 6வது 8வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்குது பாருங்க. நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடைக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடைக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடைக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து, ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன், இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். அதாவது இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாமோ வாழ்ந்தோம், நம்ம மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் கடந்தோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை கடந்து வந்தாராம். அப்பொழுது நம்ம மேலே பரிதாபப்பட்டு ரத்தத்தில் கிடக்கிற நம்ம பார்த்து நம்ம அலங்கோலத்தை அவர் தம்முடைய வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டு நம்மை மூடி நம்மை சுத்திகரித்து நம்மகிட்ட அவர் உடன்படிக்கை பண்ணினாராம். உருக்கமும் இரக்கமுமாய் நான் உன்னை எனக்கென்று நியமித்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது நம்மளோட உடன்படிக்கை பண்ணி நம்மை ரட்சித்து நம்மை அபிஷேகித்து ஆண்டவர் நீ இவ்விதமாய் நீ என்னுடையவளானாயின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த வஸ்திரம் நம்மக்கிட்ட இருக்குதா? இப்போ நம்மக்கிட்ட அந்த வஸ்திரம் இருக்குதா? அதுதான் பரிசுத்தமான அந்த நீதியின் வஸ்திரம், பரிசுத்தவான்கள் நீதி. ஆனால் நாள் ஆக ஆக வசனம் சொல்லுது, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்று உண்மையில் எனக்கு குறை உண்டு. அந்த வஸ்திரம் நம்மக்கிட்ட இருக்கா? துதியின் வஸ்திரம், கர்த்தருடைய வேதமாகிய அந்த வஸ்திரம், அதான் அலங்கார வஸ்திரம். ராஜகுமாரத்தி சித்திர தையலாடை அணிந்தவளாய் ராஜாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறாளாம். அந்த சித்திர தையலாடை, அதாவது அந்த பரிசுத்த அலங்கார வஸ்திரம் நம்மக்கிட்ட இருக்குதா? இல்லை, பின்மாற்றத்தில் இருக்கிறோமா, உலகத்தில் கிடக்கிறோமா, ஏதோ பேருக்கு ஏனோ தானன்று கிறிஸ்தவர்களாய் பெயரளவில் விசுவாசிகளாய் ஊழியர்களாய் நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா? இல்லை ஆண்டவர் மேலே அந்த பூரண அன்பு, ஆண்டவர் எப்போ வருவார் அப்படிங்கிற அந்த ஆசை ஆண்டவர் மேலே இருக்குதா? ஐயோ ஆண்டவர் வந்துருவாரோ அப்படிங்கிற பயம் இருந்துச்சுன்னா நம்ம சரியில்லை பிரியமானவர்களே. ஏன்னா உன்னத பாட்டில் பாருங்கள், 5வது அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, நான் என் வஸ்திரத்தை நான் என்ன செஞ்சேன், களைந்து போட்டேன் என்று சொல்கிறா. என் வஸ்திரத்தை நான் களைந்து போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேனா? வஸ்திரத்தை களைஞ்சு போட்டாச்சு. கர்த்தர் கொடுத்த, மணவாளன் கொடுத்த அந்த வஸ்திரத்தை களைஞ்சு போட்டுட்டா. ராஜாவை பார்க்குறதுக்கு, மணவாளனை பார்க்குறதுக்கு ஏற்ற வஸ்திரம் அவகிட்ட இப்போ இல்லை. சும்மா எல்லோரும் ராஜாவை பார்த்துட முடியாது. மனுஷங்களை பார்க்கலாம், உறவினர்களை பார்க்கலாம், வீட்டில் உள்ளவங்களை பார்க்கலாம். ஆனால் ராஜாவை பார்க்கணுன்னா ராஜவஸ்திரம் தரிச்சிருக்கணும். சாதாரண நம்ம தேசத்தில் உள்ள ஒரு பிரதமரையோ ஜனாதிபதியையோ ஒருத்தர் ஒரு ஃபங்க்ஷனில் அவங்க ஒரு அவார்டு கொடுக்குறாங்கன்னா அதை பார்க்குறதுக்கு அவங்கக்கிட்ட அதை வாங்க போனாலே சில அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிற அந்த வஸ்திரம் அதற்கு ஏற்ற வஸ்திரம் தான் அணிந்து கொண்டு ஒரு பிரதமரையோ ஜனாதிபதியோ பார்க்க முடியும். ஒரு உலக கண்ட்ரிலே நாட்டில் இப்படி இருக்கும்போது நம்ம பரலோக ராஜாதி ராஜாவை பார்க்கணுன்னா அதற்கேற்ற அந்த பரிசுத்த வஸ்திரம் நம்மக்கிட்ட இருந்தால் தான் பார்க்க முடியும். இல்லைன்னா அவரை சந்திக்க முடியாது, வருகையில் அவரை பார்க்க முடியாது, வருகையில் போக முடியாது. பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தில் 11வது வசனம் 13வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்குது பாருங்கள். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, பாருங்கள் 13ல், ராஜா பணிவிடக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். எவ்வளவு பரிதாபம் பாருங்கள். கல்யாண வஸ்திரம் இல்லை. கல்யாணத்துக்கு போகிறதுக்கு எல்லாருக்கும் ஆசை தான், வருகையில் போகிறதுக்கு எல்லாருக்கும் ஆசை தான். வருகை வந்தால் போயிடுவோம், பிரஜாதியம் தான் சொல்கிறான். ஆனால் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் போக முடியாது. புறம்பான இருள், அழுகையும் பற்கடிப்பும் உள்ள புறம்பான இருள், பாதாளம், நரகம், அக்கினி எரிகிற அந்த கந்தகமும் எரிகிற அந்த அக்கினி தழலிலே, அதுதான் அங்கே தான் பங்கு கிடைக்கும். தள்ளி போடுவார். பிரியமானவர்கள், நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மகிட்ட ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்குதா? காத்து கொண்டிருக்கிறோமா? உன் கிரீடத்தை வேறொருவன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிருன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆயத்தமாக இருப்போம், காத்துக்கொள்வோம், பரிசுத்தமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமேன்.